2 நாள் வீட்ல ஆள் இல்லன்னா, வெஜிடபிள் எதுவுமே இருக்காது. நாம தான் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெண்டைக்காவும், பீன்ஸும் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன சமைக்கலாம்? சரி வெண்டைக்காய் சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் சாம்பார் வச்சாச்சு. பீன்ஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா, பாட்டி சமைப்பாங்க. அவங்களோட பாட்டி சூப்பரா செய்வாங்க. பீன்ஸில் நிறைய ஃபைபர் இருக்குது. சிறுபருப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாசிப்பயிரில் நிறைய புரோட்டீன் இருக்குது. இது 2த்தையும் சேர்த்து பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு, கொஞ்சம் கடுகு போட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீன்ஸையும் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். இதில் பெருசாக ஒன்றும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதே இல்லை. நல்லா கலந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா அது காரத்துக்கு நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மறுபடியும் கலந்துட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றாதீங்க, லைட்டாக தண்ணி தெளித்து ஒன்றா வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றினா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பாசிப்பயிரை வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா மசிய வேகக்கூடாது. ஒரு ஆஃப் பாயில் வெந்தால் போதும். அதை வந்து லாஸ்ட்டாக அதில் கலந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் மூடி போட்டு வச்சா சூப்பராக பீன்ஸ் பொரியல் ரெடி.